அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தான் மக்களோட நல்ல எண்ணம், என்ன நீயத்துன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் என்ன தான் விரும்புவான், என்ன அதிகமாக கொண்டவங்க தான் சொர்க்கத்துல நுழைய முடியும். ஒரு வகைக்கு கொள்ளாத நல்ல எண்ணம், நான் தான் ஷைத்தான், கெட்ட எண்ணம். நீ என்ன வேணாலும் சொல்லு, மக்கள் எல்லாரும் என்னதான் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த குடும்பத்தை பாரு, பெர்ஃபெக்ட் முஸ்லிம் குடும்பம், நல்ல எண்ணம் நிறைஞ்ச குடும்பம். எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. நீ வேணா பாரு, அதையும் பார்த்துருவோம். நீ ஜெயிக்கிறியா, நான் ஜெயிக்கிறேன். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். தொழுகை சரிவர நிறைவேற்றுறவங்க சொர்க்கத்துக்கு தான் போவாங்க. பார்த்தல, 5 நேரம் கரெக்டா தொழுதுருவாங்க. பாப்போம் பாப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். பாத்தியா, யார பார்த்தாலும் சலாம். இதை விட வேற என்ன வேணும்? எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கேன். உங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்குதோ. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு ஒற்றுமையா பண்பா பேசுறாங்க. நீ ரொம்ப அவசரப்படுற. என்ன இதுல 2 மிட்டாய் குறையுது? ஹானியா, இதுல இருந்து மிட்டாய் எடுத்து சாப்பிட்டியா? எனக்கு தெரியாது, நான் எடுக்கல. பொய் சொல்லக்கூடாது ஹானியா, பொய் அல்லாஹ்க்கு பிடிக்காது. நான் தான் எடுத்தேன். சரி உம்மா, நான் இனிமேல பொய் சொல்ல மாட்டேன். பாத்தியா, உண்மையை கடைபிடிக்க பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறாங்க. எவ்வளவு நல்ல குடும்பம். ஐயோ ஐயோ. என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்ல, ஏதாவது தந்து உதவுங்க. எவ்வளவு தாராள மனசு. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. மறுமை நாள அடைஞ்சிட்டோம். உம்மா, வாப்பா, கணவன், மனைவி யாரும் துணைக்கு இருக்க மாட்டாங்க. உங்க நல்ல அமல்கள் மட்டும்தான் உங்களுக்கு துணையாக இருக்கும். எங்களோட நல்ல அமல்களெல்லாம் எங்க? எங்களோட நல்ல அமல்களெல்லாம் எங்க? இங்க வார பெரும்பாலானவங்க கேட்கிற கேள்விதான் இது. அதானே, இவங்க செஞ்ச நல்ல அமல்கள் எல்லாம் எங்க? தொழுதாங்க, ஓதுனாங்க, நோன்பு பிடிச்சாங்க, நானே நிறைய ஸ்டார் கொடுத்தனே, அதெல்லாம் எங்க போச்சு? தொழுது நோன்பு பிடிச்சவங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடலாம். அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? வா, என்ன நடந்தது ஒழுங்கா வந்து பாரு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். தொழுகையை சரிவர நிறைவேற்றுறவங்க சொர்க்கத்துக்கு தான் போவாங்க.
பாப்போம் பாப்போம். எல்லாரும் நம்மளை தான் பார்க்காங்க. அப்போ நம்ம நல்ல ஆளாக காட்டணும். பாத்தியா, இவங்க தொழுறது ஓதுறது எல்லாமே மத்தவங்களுக்கு காட்டுறதுக்கு தான். ஒவ்வொரு செயலின் நன்மைகளும் அதனுடைய நோக்கங்களை பொறுத்தே தீர்மானிக்கப்படுகின்றன. இது கூட தெரியாதா? மனிதர்களை திருப்திப்படுத்த செய்யும் அமல்கள் இந்த உலகத்தோடு நின்றுவிடும். அல்லாஹ்வை திருப்திப்படுத்த செய்யும் அமல்கள் மட்டுமே மறுமை நாளை சென்றடையும். சரி வா, அடுத்தத பாப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வாலேக்கும் அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். யார பார்த்தாலும் சலாம். எவ்வளவு பண்பா பேசுறாங்க. அங்க பாரு, உன் தம்பி வாரான். தம்பியா? தம்பி எனக்கு இன்னும் வந்து வாச்சிருக்கான். நானும் அவனும் பேச்சே கிடையாது. இவன்கிட்ட பேஸ்ட் என்னை வீட்லயே அத்த மாட்டா. பெரிய சலாம் சொல்ல ஆளு. உறவுகளை துண்டிப்பவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக பல ஹதீசுகள் இருக்கிறதே. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதா? மக்களே, நினைவில் கொள்ளுங்கள், இஸ்லாத்தில் உறவுகளை பேணுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பெற்றோர், உடன் பிறந்தோர், உறவினர்கள் என அனைவரிடமும் நல்ல முறையில் பழக வேண்டும். இது எல்லாம் நீ மட்டும்தான் சொல்லிட்டு இருக்க. அத பத்தி இங்க யாருக்கும் எந்த கவலையுமே இல்லை. சரி வா, அடுத்தத பாப்போம். இவன் பெரிய ஆளி. இவனை பத்தி நம்மளுக்கு தெரியாதா? பெருசா பேச வந்துட்டான். புறம் பேசி நல்ல அமர்களை வேஸ்ட் பண்ணாத மக்களே இருக்க மாட்டாங்க. ஐயோ, கொஞ்சம் புறம் பேசுறத நிறுத்துங்க. எல்லா அமலும் பாழா போகுது. மக்களே, தயவு செய்து நினைவில் கொள்ளுங்கள், குறை கூறி புறம் பேசும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் என்று திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. மேலும் புறம் பேசுவது இறந்த சகோதரனின் மாமிசத்தை, அதாவது பிணத்தை தின்பது போன்ற அருவருக்கத்தக்க விஷயம் அல்லாஹ் சொல்லியிருக்கானே. அதையா இவ்வளோ அசால்ட்டா பண்றீங்க? என்ன இதுல 2 மிட்டாய் குறையுது? ஹானியா, இதுல இருந்து மிட்டாய் எடுத்து சாப்பிட்டியா? எனக்கே தெரியாது, நான் எடுக்கல. பொய் சொல்லக்கூடாது ஹானியா, பொய் அல்லாஹ்க்கு பிடிக்காது. நான் தான் எடுத்தேன். சரி உம்மா, நான் இனிமேல பொய் சொல்ல மாட்டேன். பாத்தியா, உண்மையை கடைபிடிக்க பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறாங்க. எவ்வளவு நல்ல குடும்பம். ஐயோ ஐயோ. சரி, ரெடியாவு, டைம் ஆச்சு, ஸ்கூலுக்கு கிளம்பு. ஐயோ அம்மா, நான் ஹோம்வொர்க் முடிக்கல. இங்க எடு நோட் புக்க, நான் எழுதி தரேன். மேம் யார் எழுதுனான்னு கேட்பாங்க அம்மா. நீ தான் எழுதுனேன்னு சொல்லு. இப்பதான் அம்மா போய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ உம்மாவே போய் சொல்ல சொன்னாங்களே. பாத்தியா, பெரும்பாலான குற்றங்களுக்கு குடும்பமே காரணமா இருக்கு. பொய் பேசுறது, புறம் பேசுறது, கோவப்படுறது, இது எல்லாமே குடும்பத்துல இருந்து தான் வருது. அதுக்கு தான் நான் இருக்கேன். பொய் நிச்சயமாக தீமைக்கு வழிவகுக்கும். தீமை நரகத்திற்கு வழிவகுக்கும். அதே மாதிரிதான் நம்ம கேள்விப்படுற எல்லாமே ஆராயாமல் பிறருக்கு அறிவிப்பதும் பகிர்வதும் பொய் கூறுவதற்கு சமம்தான். மெசேஜ் ஆயிருந்தா கூட யோசிச்சு ஃபார்வர்ட் பண்ணுங்க.
என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது தந்து உதவுங்க. எவ்வளோ தாராள மனசு. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. எனக்கு ஃபேஸ்புக் போஸ்ட் எல்லாம் பார்த்தியா? ஆமாம், இப்போ தான் ஒரு ஆள் பைசா வாங்க வந்தது, நான் தான் கொடுத்தேன். நமக்கு எல்லாரும் நல்லா அடிக்கணும், நம்ம மனசு அப்படி. அடப்பாவி, நல்ல மனசுன்னு பார்த்தா செஞ்சுட்டு பெருமை வரையா? இரு நானே எடுத்து தரேன். மக்களே, எவருடைய உள்ளத்தில் அணு அளவு தற்பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழையவே மாட்டார். கவனமா இருங்க. இதென்ன இன்னும் இருக்கு பாரு. பெரிய பெரிய காரியம்லாம் பண்ணுவாங்க, ஆனால் சின்ன விட்டு கொடுப்பு இருக்காது. நல்ல காரியங்கள் பண்ண விட மாட்டாங்க. இதெல்லாம் யாரால? என்னால தான். சும்மாவா நம்ம சமுதாயம் முன்னேறாம இருக்கி? செஞ்ச அமர்களெல்லாம் எங்க போச்சுன்னு கேட்டியே, இப்ப புரிஞ்சுதா? எல்லாம் வாயால தான். நல்லாவே புரிஞ்சுது. தனது கையாலும் நாவாலும் பிறருக்கு தொல்லை தராதவன் எவனோ அவனே முஸ்லிம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மற்ற மனிதனிடம் காட்டிக்கொள்வதற்காக அமல்கள் செய்வதும், செய்யும் அமல்களை பெருமை எடுத்துக் கொள்வதும், உறவுகளை துண்டிப்பதும், நற்காரியங்களுக்கு தடையாக இருப்பதும், சக மனிதனை குறை கூறி பொய் பேசி புறம் பேசி திரிவதும் செய்யும் நல்ல அமல்களை அழித்துவிடும். தொழுவதும் ஓதுவதும் மட்டுமே சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்த்துவிடும் என்று நினைக்கிறோம். அது மட்டும் போதாது மக்களே, உங்கள் வார்த்தைகளையும் எண்ணங்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் மனிதனின் உள்ளத்தை மட்டுமே கவனிப்பவன். அதாவது ஷைத்தான் கூட சேர்ந்து ஊரை ஏமாத்தலாம், ஆனா அல்லாஹ்வை ஏமாத்த முடியாது. அதானே இப்ப சொல்ல வர. ஓட்டை பாத்திரத்தில் அமல்களை சேகரிக்காதீர்கள். உங்கள் நல்ல அமல்களை பாதுகாத்திடுங்கள். நிச்சயம் அல்லாஹ்வின் பக்கமே திரும்பிடுவோம் என்பதை நினைவில் கொள்வோம். சரி, அடுத்ததை பார்ப்போமா? நீ இன்னும் போகலையா?